இப்போ நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பட்சம் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்க டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,05,000 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து நான் இங்கே வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவை நான் வரைஞ்சிருப்பேங்க. ஸோ அந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,02,000லேருந்து 1,03,80. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியா இருந்தது. சரிங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த டிமாண்ட் ஏரியா கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு நேற்று கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவான புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று வீடியோ பார்த்துருவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு சப்ளை ஏரியா வரைஞ்சிருந்தேன். ஸோ சப்ளை ஏரியா எங்கே வரைஞ்சிருந்தேன் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். 1,05,800லேருந்து 1,06,500. ஓகேங்களா? ஸோ நேற்று பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலாக பிரிண்ட் ஆனவன் நல்ல அக்ரெசிவாக புஷ் ஆகி கரெக்டாக நம்ம சப்ளை ஏரியாவை தான் மீட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ நான் திரும்ப சொல்கிறது தான், நம்ம கொடுக்குற அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த இடம் நான் சப்ளை எல்லாம் டிமாண்ட் நான் சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டாக பாருங்கள் அந்த இடத்துல தான் டேப் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துலேருந்து சின்னதாக வந்து ஒரு புல் பேக் மாதிரி வந்துன்னு இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் நம்மளுக்கு 1,03,500க்கு மேலே க்ளோஸ் வச்சாலே ஒரு நல்ல புல்லிஷ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1,05,000 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஏரியாவை அவன் பிரேக் பண்ணணும். அதாவது 1,06,500 அவன் பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? பிரேக் பண்ணுவானாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த AMD பேட்டர்னை பற்றி நான் சொல்லியிருப்பேங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த AMD பேட்டர்னை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த AMD பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஃபஸ்ட்டு அக்குமுலேட் ஆகிட்டு ப்ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் phase 1 phase 2 அந்த மாதிரி போகும். சரிங்களா? ஸோ என் வீடியோ வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக எந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா இந்த இடத்துல இருக்கும்போது சொன்னேன் இந்த வந்து நம்மளுக்கு AMD பேட்டர்னில் இருக்குது ப்ரைஸு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்குமுலேஷனு, அதுக்கப்புறம் மேனிப்புலேஷன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் phase 1. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிஜெக்ஷன். சரிங்களா? இந்த ரிஜெக்ஷன் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து புஷ் ஆன மார்க்கெட் இங்கேருந்து இந்த ரிஜெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த கரெக்ஷன். ஓகேங்களா? கரெக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? அந்த கரெக்ஷன் தான் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு நிமிஷங்க. ஓகே, அந்த கரெக்ஷன் தான். அதாவது ஹைக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான மூவ் கொடுக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு அங்கேருந்து கரெக்ஷன். ஓகேங்களா? அந்த கரெக்ஷன் ஃபேஸ் தான் இது. சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு ரிவர்சல் சைனுன்றது யாருமே எடுத்துக்க தேவையில்லை. நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம என்னென்னா இந்த இன்னொரு 5 மாதம் மட்டும் நம்ம பல்ல கடிச்சிட்டு உக்காந்தா போதும், மார்க்கெட் நல்லாவே மூவ்மெண்ட் ஆகும். ரைட், ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னப்பா அப்படின்றது கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த கரெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட இங்கே முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது தற்போதைக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த சப்ளை ஏரியா மட்டும் உடச்சிட்டானா நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷனே ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். சப்ளை ஏரியாவும் உடையத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இன்கேஸ் அது கீழே வந்தால் கூட நம்மளுக்கு கீழே டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது. அதனால் நம்ம ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ BTC நம்மளுக்கு இந்த இயர் இந்த மந்த் அதாவது இந்த ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா $1,15,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு வேளை ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை ப்ரைஸு நம்மளுக்கு இங்கேருந்து மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி டபுள் பாட்டமாக இருந்ததுன்னா இதோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ இதோட டார்கெட் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,000 கிட்ட வருது.
ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு டபுள் பாட்டம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது வந்து இந்த ஹையை உடைக்கணும், இந்த சப்ளை ஏரியாவை உடையணும். இந்த சப்ளை ஏரியா உடச்சி இந்த ஹையை உடச்சி போனோன்னா 1,20,000க்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது நான் வந்து ப்ரைஸ் வந்து நான் இந்த இடத்துல இருக்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். அப்போ டபுள் பாட்டம்லாம் ஃபார்ம் ஆகல, இந்த இடத்துல இருக்கும் போதே சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் நல்லாவே ஷூட் அவுட்டாக வந்து 1,10,000க்கு இப்போ வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே வந்துருச்சு. சரிங்களா. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்னும் அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா. ஒரு டபுள் பாட்டம் டைப்பில் ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் கூட நம்மளுக்கு அழகாக அது வந்து ப்ரைஸ் வந்து 1,15,000க்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஏன் இந்த 1,15,000 நான் கேட்குறேன் அப்படின்றது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளை வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான சப்ளை. ஓகேங்களா. இந்த சப்ளை உடச்சி ஒரு கேண்டில் போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. அதை தான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு வீக்லி கேண்டலாவது போய் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அதுதான் வந்து ப்ரைஸ் இப்போவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அந்த ஏஎம்டி ப்ராசஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷனு, மேனிப்புலேஷனு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் 1, இதுக்கப்புறம் இங்கே ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஸோ அகெயின் இங்கேருந்து புஷ் பண்ணி மார்க்கெட் போகுதுன்னா மார்க்கெட் அடுத்து வந்து ஒரு ஹையை க்ரியேட் பண்ண நல்லாவே போகும். ஓகேங்களா. ஸோ ஓவரால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டார்கெட் என்ன இந்த புல் சீசனில் பார்த்தீங்கன்னா 1,45,000லேருந்து 1,86,000 இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் டார்கெட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் அந்த வரைக்கும் போதாட்டு. சரிங்களா. இப்போ நம்ம கேடிஏக்குள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ கேடிஏ நிறைய பேர் வந்து கேடிஏன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கேடிஏக்குள்ளே வரும். கேடிஏ என்னப்பா, கேடிஏல என்ன அப்படின்னு கேட்டிங்க இருக்குது. ஓகே பார்ப்போமா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெலகிராமில் போட்டிருப்பேன் இந்த பேட்டர்ன். ஓகேங்களா. இந்த பெனண்ட் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகி ப்ரைஸ் மேலே போகும், அங்கேருந்து $1 வரைக்கும் சூன் போகும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா அது கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துருச்சு. சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பெரிய பேட்டர்ன் ஒன்று இருக்குது. சரிங்களா. அது என்னன்றது பார்ப்போம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா வீக்லியில் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து வீக்லியில் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு நிமிஷங்க. ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஒய்க் ஆஃப். ஓகேங்க. ஸோ இது ஒய்க் ஆஃப் பேட்டர்ன். சரிங்களா. அந்த ஒய்க் ஆஃப் பேட்டர்னை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு லோ க்ரியேட் ஆகும். அந்த லோ தான் எஸ்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர், அங்கேருந்து ஒரு ஹை க்ரியேட் ஆகும். மறுபடியும் கீழே வந்து எஸ்டி. ஓகேங்களா. அந்த எஸ்டி க்ரியேட் ஆகும். அகெயின் ஒரு ஹை போகும். அந்த ஹை பார்த்தீங்கன்னா இந்த ஏஆருக்கு மேலே போகும். திரும்ப ஒரு லோ வரும். சரிங்களா. அந்த லோ என்ன பண்ணுன்னா இந்த எஸ்சிக்கு கீழே வரும். அதுதான் எஸ்டி ஃபேஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரகாரம் கன்சல்டேஷனில் ஒரு ஹை போகும். ஆனால் அந்த ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இந்த ஹைக்கு பக்கத்தில் வருமே வழியாக அந்த ஹையை உடைக்காது. ஓகேங்களா. அந்த ஹையை உடைக்காமல் மறுபடியும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த எஸ்டிக்கு கீழே ப்ரைஸ் ஒரு லோவஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து புல்லிஷ்கான டைவர்ஜன்ஸ் புல்லிஷ்கான டைவர்ட் ஆகும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த அக்குமுலேஷனில் இருக்கிற வைக் ஆஃபோட மெத்தட். சரிங்களா. ஸோ இந்த வைக் ஆஃப் பேட்டர்ன் தான் கேடிஏ ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இதுக்கான சான்று அதில் கேடியில் நிறைய வந்து ஒத்து போகுது. ஓகேங்களா. எப்படின்னு பார்ப்போம். சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எஸ்சி வருது, அதுக்கப்புறம் ஏஆர், அதுக்கப்புறம் எஸ்டி. ஓகேங்களா. எஸ்டி வந்து இந்த லோக்கு கீழே வரல, அதுக்கப்புறம் இந்த ஏஆருக்கு மேலே இந்த ஹை போகணும். மறுபடியும் ஒரு லோ வருது, அது எஸ்சிக்கு கீழே வரணும். மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் ஹை போகுது, அது இந்த ப்ரீவியஸாக வந்த ஹைக்கு மேலே போகலை. மறுபடியும் கீழே வந்து ப்ரீவியஸாக இருக்க லோக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஷூட் ஆகுது. சரிங்களா. இப்போது நம்ம அப்படியே கேடிஏக்குள்ளே வரும். ஓகேங்களா. ஸோ கேடிஏக்குள்ளே வந்து ஒரு நிமிஷம். ஓகே ரைட். ஸோ கேடிஏக்குள்ளே நான் என்ன டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு லோ வந்திருக்குங்களா, இந்த லோவில் ஒரு எல்லோ கலர் லைன். சரிங்களா போட்டிருங்க. ஓகேங்களா. இந்த லோவில் ஒரு எல்லோ கலர் லைன் போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டு இந்த லோ ஃபார்ம் ஆகுது. சரிங்களா. இந்த லோ ஃபார்ம் ஆகுதுங்களா. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பேட்டர்ன்லேயும் பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் பாருங்கள், இந்த எஸ்சி இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகுது. சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. இந்த லோ டு இந்த ஹை ஒரு ஃபார்ம் ஆகுதுங்களா.
அதே மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் பாருங்கள் இந்த ஹை ஃபார்ம் ஆகுது ஏஆர். சரிங்களா, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர்லேருந்து மறுபடியும் ஒரு புல் பேக்கு கீழே வருது. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர்லேருந்து ஒரு புல் பேக் கீழே வருது, அதுதான் எஸ்டி. ஓகேங்களா, அது என்ன பண்ணல, இந்த ப்ரீவியஸாக இருக்க லோவை உடையலை. ஓகே, அதே மாதிரி நம்மளதுலேயும் கேடியாலையும் உடையலை. சரிங்களா, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஹை போயிருக்கு. ஓகேங்களா, இந்த ஏஆருக்கு மேலே வந்து ஒரு ஹை போயிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இந்த பேட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர்லேருந்து மேலே ஒரு ஹை போகுது. ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்கள் இந்த ஏஆருக்கு மேலே ஒரு ஹை போகுது இல்லைங்களா. ஒரு நிமிஷம் இதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இதான் ஏஆர். ஓகேங்களா, இந்த ஏஆருக்கு மேலே வந்து ஒரு ஹை போகுதுங்களா, அதுலேருந்து மறுபடியும் கீழே வந்து ப்ரீவியஸாக ஒரு லோ ஃபார்மாக வந்து இல்லைங்களா, அந்த லோக்கு கீழே போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இந்த லோக்கு கீழே ஒரு லோ வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் தெளிவாக தெரியும். இந்த லோக்கு கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த லோ கீழே வந்திருக்கு. சரிங்களா, ஒரு விக்கு மட்டும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன்லேயும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி இந்த லோக்கு கீழே ஒரு லோ வருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஹை போகுது. அந்த ஹை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்திருக்க ஹைக்கு மேலே போகல. ஓகேங்களா, பேட்டர்னில். ஸோ அதே டைப்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஹை போகுது, அந்த ஹை இந்த ஏரியா ஹைக்கு மேலே போகலை. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ளோஸாக. இங்கே பாருங்கள், இதுதான் ஹையு, இது கீழே இருக்குது. சரிங்களா, இந்த ஹை வந்து போகலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள், பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து மறுபடியும் ஒரு லோ வந்திருக்கு. அந்த லோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக இருக்குது இந்த லோக்கு கீழே வந்துருக்கு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு நிமிஷங்க. ஓகே, ஸோ மேலேருந்து இங்கே ஒரு லோ வந்திருக்கு. சரிங்களா, மேலேருந்து இங்கே ஒரு லோ வந்திருக்கு, அது ப்ரீவியஸாக இருக்க லோக்கு கீழே போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதையும் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் ப்ரீவியஸாக வந்த லோ, அந்த லோக்கு கீழே ஒரு லோ வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு ஹை போயிட்டு அகெயின் புஷ் கொடுத்துருக்கு இந்த லோ. ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட இங்கே இதுதான் ஸ்ப்ரிங்கு லாஸ்ட்டு லோ. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஸ்ப்ரிங்கு லாஸ்ட்டு லோ. இதுலேருந்து ஒரு ஹை போயிருக்கு, ப்ரீவியஸாக ஹை வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு புஷ்ஷு கீழே கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அது வந்து ஒரு புல் பேக்காக. ஓகேங்களா, அந்த புல் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எஸ்டின்ற ஒரு லைன் வருது பார்த்தீங்களா, அந்த லைனை வந்து தான் டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த வகை அதுதான் டெஸ்ட்டு. சரிங்களா, லாஸ்ட்டு ஒரு புல் பேக். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நிமிஷங்க, லோட் ஆகுது. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டாக வந்திருக்க லோவஸ்ட் பாயிண்ட். சரிங்களா, ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட்டாக வந்திருக்க லோவஸ்ட் பாயிண்ட். அந்த லோவஸ்ட் பாயிண்ட்டோட லெவலில் இந்த டெஸ்ட்டு வந்து டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ டச் பண்ணியிருக்கு. இப்போ நம்மளுக்கு இது வந்து இந்த பேட்டர்னாக தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோவை உடையக்கூடாது, அதாவது 32 சென்ட் இந்த லோவை உடையக்கூடாது. ஓகே, இந்த லோவை இந்த 32 சென்ட்டு இந்த லோவை உடையக்கூடாது. ஓகேங்களா, இங்கேருந்தே ஷூட் அவுட் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம பார்க்கும்போது அந்த இது ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ இதுதான் ஸ்ப்ரிங்கு. ஓகேங்களா, இந்த லோக்கு கீழே வந்து இந்த புல் பேக் வந்து வரலை. ஓகேங்களா, இந்த லோக்கு கீழே புல் பேக் வரலை. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது
இந்த லோக்கு கீழே வரக்கூடாது. இந்த பேட்டர்னை தான் இதை ஃபாலோ பண்ணுன்னா இந்த லோக்கு கீழே இந்த ப்ரைஸு வரக்கூடாது. இங்கேருந்தே நம்மளுக்கு ஷூட் அவுட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் இவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துருக்கிறதுனால இங்கேருந்து இது ஷூட் அவுட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இங்கேருந்து இது ஷூட் அவுட் ஆகுதுன்னா நம்மளுக்கு இதுதான் நம்ம பார்க்குற கடைசியான லோவஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை இருக்குது. அந்த சப்ளையில் சின்னதாக கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடுச்சுன்னா ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த பேட்டர்ன்லேயே பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஏரியாவில் தான் ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அந்த கன்சல்டேஷன் ஆகிற ஏரியாவில் வந்து அந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு பிரேக் அவுட்டை நல்லா புஷ் கொடுக்கும் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதே ஏரியாவில் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, சப்ளையும் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த சப்ளைக்கு முன்னாடி சின்னதாக கன்சல்டேட் ஆகிட்டு பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா பக்காவாக நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் பொருந்தி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் பக்காவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரைஸு இங்கேருந்து ஷூட் அவுட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பேட்டர்ன் இன்னும் பர்ஃபெக்டாக எப்படி வேலை செய்யுது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் இந்த பேட்டர்னை தான் ப்ரைஸை ஃபாலோ பண்ணுறது, ஏரியா ஃபாலோ பண்ணுறது நம்ம கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது வைக்க நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வாரமே கண்டுபிடிச்சிட்டேன். பட் என்ன நிறைய பேர் கேடியை கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணேன். என்னென்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டாக்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து நேற்று நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரைஸ் நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிதுன்னா நம்மளுக்கு எப்போ இந்த ஹையை உடையதோ, ஓகேங்களா, இந்த ஹையை உடச்சி கேண்டில் க்ளோஸ் சாரி இந்த ஹையில் இந்த வீக்லியில் 70 to 70 சென்ட் உடச்சி கேண்டில் க்ளோஸ் வைக்கிறானோ அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பேட்டர்னும் நம்மளுக்கு வேலிட் ஆகும். ஓகேங்களா? சரிப்பா, ஓகேப்பா, இந்த பேட்டர்ன் பிரகாரம் இதில் வந்து இந்த லோவை உடைக்கலைன்னா பரவாயில்லப்பா, பட் உடச்சி கீழே வந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடச்சி கீழே வந்து விக்கு வச்சா பரவாயில்ல, க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? க்ளோஸ் வச்சா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் வச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணும், அடுத்து ஏதாவது ஒரு ஃபார்மேஷன் நடக்குதான்றது. சரிங்களா? ஸோ இது வந்து விக்கு வச்சா பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த லோக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸும் அன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் மேலே போவோம். இது வந்து டபுள் பாட்டம் பேட்டர்னில் வந்துடும். ஓகேங்களா? டபுள் பாட்டம் பேட்டர்னில் வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கேடியை வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேடியோட டீட்டெயில் அனாலிசிஸ் போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ ரைட், ஓகே. ஸோ இந்த அனாலிசிஸ், ஓகேங்களா, இந்த அனாலிசிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ப்ளஸ் வந்து இந்த கேடியை வந்து என்னென்னா இந்த அனாலிசிஸ்க்கு வந்து எந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்றது எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரைட், நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசியோ லாஸ்ட்டாக வந்துடும். ஸோ பிடிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் நவ் என்னென்னா ஓவராலாக நான் வந்து புல்லிஷில் தான் இருக்கேன். இந்த சப்ளை ஏரியா உடையிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகெயின் ஒரு புஷ் கொடுக்கும் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங், சரிங்களா, இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூஎஸ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரிங்களா? ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி கேடியை பற்றின ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கூட எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். கடைசியாக அனாலிசிஸ் மட்டும் சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லி இதெல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நீங்களே ஒரு ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.